நிகிதா, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் செங்கோட்டையன் முதல் ரியாக்ஷனை தற்போது நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். செங்கோட்டையன் சுட சுட பதிலடி கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருப்பவர். செங்கோட்டையன் பொதுச்செயலாளருக்கு எதிராக கேள்வி எழுப்பியதால் ஒருங்கிணைக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையை வைத்ததால் தலைமைக்கு எதிராக கோஷ்டி கானம் பாடுகின்ற செங்கோட்டையனை உடனடியாக நீக்க வேண்டும் என்ற வகையில இன்று அவசர ஆலோசனை நடைபெற்றது. ஆலோசனைக்கு பிறகு அதிமுகவில் இருந்து ஒரு செய்தி குறிப்பு வெளியானது. அதிலே அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்தும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் செங்கோட்டையன் விடுவிக்கப்படுகிறார், உடனடியாக விடுவிக்கப்படுகிறார் என்ற வகையிலே ஒரு அறிக்கை வெளியானது. அது மட்டுமல்ல, செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் குறித்தும் ஒரு அறிக்கை வெளியானது. அவருக்கு ஆதரவாக யார் யார் இருக்கிறார்களோ அவர்களையும் தற்பொழுது அந்த பொறுப்புகள் நீக்கி இருக்கிறார்கள். அதாவது ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் நம்பியூர் வடக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கும் KA சுப்பிரமணியம், அதே போன்று நம்பியூர் தெற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கும் ஈஸ்வரமூர்த்தி, சென்னை மணி என்று அவரை அழைக்கிறார்கள். அதே போன்று கோபிச்செட்டிப்பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பொறுப்பில் இருக்கும் குறிஞ்சிநாதன், அந்தியூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பொறுப்பில் இருக்கும் தேவராஜ், அத்தானி பேரூர்ச்சி கழக செயலாளராக இருக்கும் SS ரமேஷ் துணை செயலாளர் பொறுப்பிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறார். அதே போன்று வேலு என்ற மருதமுத்து அவர்கள், அதே போன்று ஈரோடு மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் KS மோகன்குமார் ஆகிய செங்கோட்டையனுக்கு மிகவும் நெருக்கமான வட்டத்தில் இருந்த அனைவருமே தற்பொழுது பதவியிலிருந்து தூக்கியடிக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது இந்த பதவி பறிப்பு குறித்து செங்கோட்டையன் அதிர்ச்சி அடைவார் என்று எதிர்பார்த்த நிலையில் செங்கோட்டையன் மாறாக புன்னகையுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு வேதனை அளிக்கவில்லை, இது நான் எதிர்பார்த்ததுதான், ஒரு வேதனையும் எனக்கு கிடையாது, நான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் வேதனை அடைய மாட்டேன், மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் என்ற வகையிலே தனது முதல் ரியாக்ஷனை கொடுத்திருக்கிறார். செங்கோட்டையன் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அவர் தற்பொழுது கட்சி பொறுப்புகள் இருந்தால் நீக்கப்பட்டிருக்கிறார் தவிர கட்சி உறுப்பினராக தொடர்ந்து நீடிக்கிறார் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் கட்சி உறுப்பினராக இன்னும் எத்தனை நாள் இருப்பார்? OPS போல வெளியே இருந்த கூட நானும் அதிமுக உறுப்பினர் என்று சொல்வாரா, அல்லது கட்சியிலிருந்து விலகிவிட்டு புதிய கட்சி தொடங்குவாரா, அல்லது எங்கு இணைய போகிறார், அல்லது புதிதாக ஒரு நால்வரணி உருவாகி அந்த நால்வரணிக்கு தலைவராக அவர் இருப்பாரா போன்ற பல்வேறு கருத்துக்கள் தற்பொழுது அதிமுக தொண்டர்களிடையே பரவி வருகிறது. தேர்தல் நெருங்க அதிமுகவிலே இந்த அதிரடி நடவடிக்கைகள், அதிரடி நீக்கங்கள், புதிய கட்சிகள் முளைப்பது போன்றவை எல்லாம் அக்கட்சி தொண்டர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் EPS மிக தெளிவாக உறுதியாக தற்போது நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் என்று ஒரு பக்கம் சிலர் அவரை பாராட்டுகிறார்கள். ஆனால் சிலர் அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்று கூறுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் செங்கோட்டையை பொறுத்த மட்டிலே நான் MGR காலத்தில் கட்சி தொடங்கியிருந்து இருக்கின்றேன், என்னை நீக்குவதற்கு இவர்கள் யார் என்ற வகையில் தான் அவருடைய பேச்சு நேற்று இருந்தது. ஆனால் தற்போது அவர் கட்சி பொறுப்புகள் பதவி பொறுப்புகள் அனைத்தும் பறிக்கப்பட்ட நிலையிலே செங்கோட்டையுடைய அடுத்த நடவடிக்கை என்ன என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக எதிர்பார்ப்பாக தொண்டர்களிடையே எழுந்திருக்கிறது. புதிய கட்சி தொடங்க போகிறாரா, அல்லது நால்வரை என்ற பெயர் TTV, OPS, சசிகலா ஆகியோருடன் இணைந்து ஒரு புதிய நால்வரணியை உருவாக்க போகிறார், அதிமுக ஒருங்கிணைப்பு அணி என்று உருவாக்க போகிறாரா, அல்லது அடுத்து என்ன செய்ய போகிறார், அல்லது திமுக போன்ற கட்சிகள் இணைய போகிறாரா, அல்லது தாவேகாவில் இணைய போகிறாரா, அல்லது சீமானுடன் செல்ல போகிறாரா, இது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. என்ன நடக்கும் என்பது தற்பொழுது அவருடைய ஆதரவாளர் கூட்டம் போட்டு அவர் முடிவெடுப்பார் என்று தெரிகிறது. இருந்தாலும் 10 நாட்கள் கெடு கொடுத்திருக்கிறார். 10 நாட்களுக்கு பிறகு அது எனவே 10 நாள் கழித்து செல்கிறேன் என சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் தற்போதைய செய்தி கட்சி பொறுப்புகளில் இருந்து அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையின் அடுத்த நடவடிக்கை என்ன என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக மாறி இருக்கிறது. நிகிதா.